உங்ககிட்ட ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல. நீங்கள் ஹைப் ஆப்ஷன் கொடுத்ததுனால எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, $51 எனக்கு கிடச்சிருக்குங்க. மார்ச்சில் சில பேர் சின்ன சின்ன அமௌண்ட் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாங்கல்ல. இந்த சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக எனக்கு ஒரு $4 கிடைக்கும். அந்த $4 மைனஸ் பண்ணிட்டோன்னா $47 இருக்குது. இந்த $47 நான் வீடியோ போட்டதுக்கும் நீங்கள் ஹைப் ஆப்ஷன் கொடுத்ததுக்கும் கிடைச்சது. நான் வீடியோ மட்டும் போட்டேன்னா எனக்கு ஒரு $35 எனக்கு கிடைக்குங்க. என்னோடய வியூஸ்க்கு எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் ஒரு $35 தான் கிடைக்கும். ஆனால் எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு $12 கிடைச்சிது பார்த்தீங்களா, அது ஹைப் ஆப்ஷன் கொடுத்ததுனால தான். இதுதான் கணக்குங்க. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, ஹைப் ஆப்ஷன் கொடுக்கறதுனால எனக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன்ல. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், மார்ச்சில் எனக்கு ஒரு $35 தான் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. பார்த்தீங்களா, எந்த செலவும் பண்ணாமல் ஒரு பட்டனை நீங்கள் அழுத்துறதுனால எனக்கு ஒரு $12 எக்ஸ்ட்ராவாக கிடைக்குதுங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாக நான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டேன்னா நிச்சயமாக $100 நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். $100 நான் இந்த மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் எனக்கு சேலரி கிடைக்கும். ஒருவேளை இந்த மாதம் $100 நான் கம்ப்ளீட் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கும் போயிடும். அதுக்காக தாங்க சொல்கிறேன். எல்லோரும் மறந்துடாமல் ஹைப் ஆப்ஷன் ஒவ்வொரு வீடியோவுக்கும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் கொடுக்க முடியாது, லாங் வீடியோவில் தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் கிடைக்கிற இந்த இன்கம் எல்லாமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். அதிகபட்சமாக ஒரு 4000 பேர் வீடியோவை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 1000 பேர் லைக் பட்டனை அழுத்துறீங்க அப்படின்னா யூடியூப் என்ன நினைக்கும்னா இந்த வீடியோ மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இன்னும் ஒரு 100 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும். அது மாதிரி தான் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. என்னோடய லைக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும். 1000ன்றதை நான் தொடணும்னு ஆசைப்பட்டேன். அது மாதிரி இப்போது சில வீடியோக்களில் 1000 லைக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்தளவுக்கு நீங்கள் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை பண்ணுறீங்க. நீங்கள் லைக் கொடுக்கறது வந்து உங்கள் ஸ்டோரேஜை வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதும் புரியுது. நீங்கள் லைக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த லைக்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போது உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளமும் வராது. எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் விட முக்கியமானது நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ். அந்த நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய தடவை மன நிம்மதியை கொடுத்துருக்கு. சின்ன சின்ன வீடியோ வேணாலும் நான் ரெகுலராக வீடியோ போடுறேன். அப்போ தான் இந்த மாதத்தோடு நான் $100 கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேங்க. நான் என்னோடய ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் என்னோடய நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. 7845710655 இந்த நம்பரை தான் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் இனிமேல் இந்த நம்பரை நான் யூஸ் பண்ணலைங்க. இந்த நம்பர் தான் ஃபோன்பே ஜிபேக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது நியூவாக நான் கொடுக்குற இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் 8925737113. இதுதான் புது நம்பர். இதில் ஃபோன்பே ஜிபேவும் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப்பில் டெய்லி யாராவது கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் சில பேர் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருப்பாங்க. சில பேர் என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நான் ஒரு பொண்ணு தான், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ ரொம்ப பயமாக இருக்குது. அதாவது பொண்ணுங்க கிட்ட தான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற அடிப்படையில் பேசுகிறதுக்கு நிஜமாகவே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ எப்படி இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் பைத்தியமாகாமல் இருக்கேன், அவ்வளோதான். நிறைய பேசணும், நிறைய சொல்லணும்னு நினைக்கும் மனசு. அப்போ யார்கிட்டையாவது சொல்லணும்னு தோணும். நானே சில நேரங்களில் அமைதியாயிருவேன். நம்ம வாயை திறந்து பேசினா நம்மளோட பலகீனம்லாம் வெளிப்படும், நம்மளோட அழுகையெல்லாம் வெளிப்படும். அதனால தான் வேண்டான்னு நினப்பேன். அதனால தான் நான் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். பேசுகிறதுக்கு பயந்துக்கிட்டு தான் இன்கமிங்கையே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். 1.25 வருஷம் தாண்டிருச்சுங்க. எவ்வளவோ கால்ஸை நான் இந்த இன்கமிங் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இம்பார்ட்டண்ட் கால்ஸ் எல்லாம். அதாவது இம்பார்ட்டண்ட் கால்ஸ்னால் என்ன தெரியுமா? ஒரு தடவை எலக்ட்ரிஷியனை கூப்பிட்ருந்தேன்ல, அப்போ கூட அவங்க வந்தாங்க. ஆனால் எனக்கு கால் பண்ணாங்க, அதை நான் நோட் பண்ணல, நம்ம இன்கமிங் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமேன்றதை. உங்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு அன்றைக்கி போயிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அன்றைக்கி கூப்பிட்டு அப்புறம் தான் வந்தாங்க ஈவினிங். அப்புறம் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்கனாலும் நம்பர் பிஸின்னு வரும், அவங்களுக்கும் ரீச் ஆகாது. அதுக்கப்புறம் நானே கால் வந்திருக்குன்னு மறுபடியும் கூப்பிடுவேன்.
மிஸ் கிட்ட பேசுவேன். இது மாதிரியான பிரச்சனையெல்லாம் அந்த இன்கமிங்கை கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நடக்குது. ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்கிறேங்க. அப்புறம் யாராவது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகுறாங்கன்னா அவங்க என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்கன்னா என்னால் தாங்க முடியாது. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவேன். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். எனக்கு யாரோட பிரிவையும் இனிமேல் தாங்கிறதுக்கான சக்தி இல்லைங்க. ஒரு ஃபோன் அட்டன் பண்ணாததுக்கு இவ்வளோ ரீசன் என் மனசில் இருக்குங்க. இப்போவே பார்த்தீங்களா எவ்வளோ விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னு. இப்போ இந்த வீடியோவில் நான் இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கேன், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்கிறீங்க. இப்போ நான் கால் அட்டன் பண்ணி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு பேச்சு வராது. அதுதான் நிஜமான உண்மைங்க. ரொம்ப தயக்கமாக இருக்கும் புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசுகிறது. அது என்னால் முடியவே முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு ஃபோன் பண்ணதை கூட நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த தைரியம் என்கிட்ட சுத்தமாக இல்லைங்க, புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கான தைரியம். நான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிற புது நம்பரை என்னோடய சேனலில் அபவுட் பேஜ்லேயும் கொடுத்து வச்சுருக்கேங்க. பெட்டல்ஸ் ஆர்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து வர 2 நாட்களும் சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.